ஒரு 1.5 மணி நேரம் அந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் சீன் மட்டும் வருது. அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம். சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. இந்த மாதிரி படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண விடுறீங்க? மத்த ஒரு சின்ன பிளட் வயலன்ஸ் இருக்கு, ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட், இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட்னா அப்போ ஏ சர்டிபிகேட் உண்டான மதிப்பே இல்லையே. எவன் வேணாலும் எப்படி வேணாலும் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலான் இருக்கு. படமே பாதி தூங்கிட்டேன் ப்ரோ. அது புரியவே இல்லை ப்ரோ, படமே சரியில்லை. ஏன் என்ன மிஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறீங்க? கதையே மிஸ்னா, எலிவேஷனா, டைலாக்லாம் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்ச மாதிரி இருக்குதுண்ணா. ஒரு டைலாக்கும் அந்த 3 ஹவர்ல உட்காந்து யஷோட அந்த கிரிஞ்சான மூஞ்ச உட்காந்து லுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல வர லுக்கு ரொம்ப படம் மோசமா இருந்தது. கிளாமரா படம் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. கிளாமரு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அது இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு எல்லாம் பார்க்காத காட்ட போகிற ஒன்றுமே கிடையாது. அதை காட்டி அவங்க கவரலாம், படத்தை ஓட்டலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் சத்தியமாக ஒர்க் அவுட்டே ஆகல. ஒரு கதையே இல்லை தலைவா. கதை இருந்தால் தானே நீங்கள் காட்டுற விஷயங்கள்லாம் எடுப்படும். எதுவுமே எடுப்பல, அதான் விஷயம். படம் நல்லா இல்லைனாலும் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. பரவாயில்லங்க, ஒரு வாட்டி பார்த்துலான்னு சொல்லுவேன். இந்த படத்தை காரி துப்புறது காரணம் இது படமே இல்லை. இந்த படம்ல ரிலீஸே ஆகிருக்கூடாது. 4 வருஷம் இல்லை, இன்னும் 40 வருஷம் விட்டு வச்சாலும் 40 வருஷம் கழிச்சு என் பையனும் வந்து சிரிப்பான். அதான் ப்ரோ, 4 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறாரு படம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்டார்டிங் த ட்ரபிள் தான். அதுக்கப்புறம் பையன் பிக்கப் ஆயிடும்ட்டு கடைசி வரைக்கும் படம் பிக்கப் ஆகவே இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாரும் ஃபோன் எடுத்து நோட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல சொல்லவே வேணாம், எப்படா படம் முடியும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. 3.25 மணி நேரம் ஒருத்தவங்க வந்து ஒரு படம் கொடுக்க விரும்புறாங்கன்னா அதுல ஏதாவது கண்டென்ட்னு ஒன்று இருக்கணும். கண்டென்ட் நிறைய இருக்கு, பார்த்தா அது தேவையில்லாத கண்டென்ட்டா போயிடுச்சு. யாராவது டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா காசு போனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா திருப்பி போய் தலைவலி மாத்திரைக்கு செலவு பண்ணணும். டாக்ஸி உண்மையை சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப படம் வந்து வேஸ்ட் தலைவா. எதிர்பார்த்து வந்தோன்னா எதிர்பார்ப்புலாம் சத்தியமாக உடச்சிட்டாங்க. கண்ணாடி உடைக்கிற மாதிரி உடச்சிட்டாங்க. சத்தியமாக படம் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் படத்தில் சொல்ல போனால் ஒரு கதையே இல்லை. நயன்தாரா ரோல் வந்து நல்லா இருந்தாலும் நயன்தாராக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டு வச்சு அவங்கள கொஞ்சம் கிரிஞ்சா காமிக்கிறாங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கஷ்டப்பட்டு உளுந்துகள் நடிச்சிருக்காங்க, பயங்கரமான செட்டிங்லாம் போட்டிருக்காங்க. பட் அது வந்து என்ன அவங்க சொல்ல வராங்க, என்ன மீன் பண்ண போறாங்க, என்ன கொடுக்குறாங்க ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. டாக்ஸிக் வந்து செம்ம டாக்ஸிக்காக இருந்துச்சு. சரியான தூக்கம். ஒரு 3.25 மணி நேரம் கதை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எங்கேயோ முடியுது. அவங்களுக்கே குழப்பமாக தான் எழுதியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. சுத்தமாக உட்கார முடியல 3.25 மணி நேரம். சாரி டு சே, டாக்ஸிக் வந்து ஒரு பியூர் டிசப்பாயின்மெண்ட் தான். இல்லை ப்ரோ, எதுவுமே என்னாச்சு? என்ன மிஸ் ஆனிச்சு? படமே பாதி தூங்கிட்டேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? அது புரியவே இல்லை ப்ரோ, படமே சரியில்லை. கேஜிஎஃப் அப்புறம் நடிச்சிருக்காருங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். கேஜிஎஃப் 10 பாட்டு நடிச்சாலும் பார்ப்போம், ஓகே. இந்த மாதிரி நடிச்சா பார்க்க மாட்டோம். ஏன் என்ன மிஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறீங்க? கதையே மிஸ்னா, படத்துல வந்து யஷோட ஆக்டிங் நல்லா இல்லையா? ஆக்டிங் சூப்பர், ஆனா கதை புரியல. என்ன அப்படின்னா ஆக்டிங் கோர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு படம். ஓகே, டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கா? மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்கெல்லாம் ஓகே, வேற எதுவும் இல்லை. படத்துல எலிவேஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? எலிவேஷனா, டைலாக்லாம் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்ச மாதிரி இருக்குதுண்ணா. ஒரு டைலாக்கும் என்ன மிஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறீங்க? கதையே மிஸ் ஆயிடுச்சுண்ணா. வேற எதுவுமே இல்லை. நயன்தாரா நடிச்சலாம் 3 ஹீரோயின்ஸ், அதெல்லாம் வேஸ்ட் தான். அந்த 3 ஹவர்ல உட்காந்து யஷோட அந்த கிரிஞ்சான மூஞ்ச உட்காந்து லுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல வர லுக்கு ரொம்ப படம் மோசமா இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்றது தெரியல. ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்க என்னதான் ஸ்டோரியா வந்து சொல்ல வரீங்க? எப்படி கதை ஆரம்பிக்குது? இங்க இது நயன்தாரா யாரு, இந்த யஷ் யாரு, இது ஃப்ளாஷ்பேக்ல வர யஷா, அப்பா யஷா, பையன் யஷா, ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு புரியாது. அப்படியே போக போக ஒரு விஷயமா சொல்றாங்க. சாரி டு சே, டாக்ஸிக் வந்து ஒரு பியூர் டிசப்பாயின்மெண்ட் தான். மேக்கிங் அப்படின்றது இஷ்டத்துக்கு, அதாவது இப்போ நான் வந்து ஒரு 600 கோடி போடுறேன், 1000 கோடி போடுறேன் அப்படின்றதுக்காக படத்தில் விஷுவல்ஸ் வந்து பின்னாடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் 1000 கோடி போட்டு ஸ்டோரியில் ஒன்றும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த படமே எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஃபிலிமாக தான் நான் இது பண்ணுவேன். நீ எவ்வளோ பட்ஜெட் வேணாலும் போடு, விஷுவலாக நீ ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ன வேணாலும் பண்ணிக்க. கதையே இல்லை அப்படின்னா அதை உட்காந்து எப்படி ரசிக்க? ப்ரோ, ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. இந்த போல் சீன்ஸ் எல்லாம் வருது இல்லை, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. மேபி அடுத்த இதில் யஷ் வந்து கரெக்ட் பண்ணும். படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற அந்த பேட்டர்ன்லேயே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை இன்னும் போல்டாக எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம். வைலன்ஸ்னு கத்தி குத்து வெட்டு குத்து அப்படின்னு போதே தாண்டி கதையாக ஒன்றுமே இங்கே வந்து இதுவாக இல்லை. ஒரு டிசப்பாயின்மெண்ட். நயன்தாரா ரோல் வந்து நல்லா இருந்தாலும் நயன்தாராக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டு வச்சு அவங்கள கொஞ்சம் கிரிஞ்சா காமிக்கிறாங்க. அவங்க போல்டாக இருப்பாங்க, அவங்களோட டைலாக் அதெல்லாம் ஓகே. பட் போக போக அந்த நயன்தாராவோட ஃபேஸ் எல்லாம் க்ளோஸ்அப்பில் காமிக்க அது ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும், அது நீங்கள் பார்ப்பீங்க.
இப்போ ருக்மிணி வசந்தும் பெரிய ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்கு வந்து இந்த கேராத்வானியோட ஒரு ஹாஃப் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் கூட இவங்களுக்கு இருக்காது. ஏன் இவங்கெல்லாம் இந்த படத்தை எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு சுத்தமாக தெரியல. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதுதான் கேஜிஎஃப்ல அம்மா சென்டிமெண்ட்ன்ற ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக போல்டு சீன்ஸ் தான் இருக்கு. சரி, கேஜிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ம் சரி பார்ட் 2ம் சரி எமோஷன் இருந்தது, சென்டிமெண்ட் இருந்தது, ஆக்ஷன் இருந்தது. அந்த ஒரு காம்பேக்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணுச்சு. இதில் வெறும் போல்ட் சீன்ஸுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை கதைக்கு கொடுத்துருந்தா படம் ஓடி இருக்கும். படம் வந்து டாக்ஸிக்னு சொல்லிட்டு படத்தோட ரிவ்யூ அதிலே வச்சுட்டாங்க. படம் வந்து நிஜமாக சொசைட்டிக்கு உண்டான ஒரு டாக்ஸிக் அப்படின்னு தான் சொல்லலாம். கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படம். யாஷ்லாம் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் படத்தில் யாருமே நல்லவங்கன்னு ஒன்று கிடையாது, எல்லாருமே கெட்டவங்க தான். அந்த கெட்டவனோட லைஃப்பை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அதை எப்படி பார்த்தா வந்து நம்ம நாயகன் படத்துல அவர் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒருத்தங்க தான் நல்லவனா இருக்கும் அந்த படத்தை பார்க்க, நம்ம காசு கொடுத்து பார்க்கறதுனால. இதனால வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே இருக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை. கஷ்டப்பட்டு உளுந்துகிழ்ந்து நடிச்சிருக்காங்க, பயங்கரமான செட்டிங்லாம் போட்டிருக்காங்க. பட் அது வந்து என்ன அவங்க சொல்ல வராங்க, என்ன மீன் பண்ண போறாங்க, என்ன கொடுக்குறாங்க ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ அதனால இது கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எதுலையும் குறை இல்லை. ருக்மிணி வந்து தேவையில்லாத ஆணியாக தான் தோணுச்சு. தேவையில்லாம ஹீரோயின்லாம் எல்லாம் செத்து போயிட்டாங்க. கடைசியில் ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல ருக்மிணி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கூப்பிட்டு வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு உண்டான ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. நயன்தாரா ஒரு போல்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஹீமா குரேஷி அவங்களும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு வெள்ளக்காரங்க ஒருத்தவங்க வராங்க, அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கொடுத்த ரோல. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து வேல்யூபிளாக வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்துல ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு படம். ஏன்னா வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாரும் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல சொல்லவே வேணாம், எப்படா படம் முடியும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. 3.25 மணி நேரம் ஒருத்தவங்க வந்து ஒரு படம் கொடுக்க விரும்புறாங்கன்னா அதுல ஏதாவது கண்டென்ட்னு ஒன்று இருக்கணும். கண்டென்ட் நிறைய இருக்கு, பட் அது தேவையில்லாத கண்டென்ட்டா போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. வயலன்ஸ் எதிர்பார்த்து மூவிக்கு வரலாம். வல்கர் சீன் இருக்குது. ஸோ கிட்ஸு ஃபேமிலியெலாம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து மூவி ஆஷ் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நயன்தாராவோ ஆஷோ வந்து அக்கா தம்பி ரோலு. ஸோ அதுக்கேற்றான போர்ஷன் வந்து நயன்தாராவோ நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இல்லை ஹீரோயின்ஸுக்கு வந்து அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ போகிறாங்க. அது ஒரு ட்ராப் சீன் மாதிரி இருக்கும் ஹீரோவுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் போர்ஷனு வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து அது டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது மூவிக்கு. எப்படா படம் முடிகிற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப் போர்ஷனு. ஏன்னா கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி, அது ஓரளவுக்கு வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆமாம், அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நானும் இங்கே வந்தேன். ட்ரெய்லர்லாம் பார்த்து வந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு மீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. பிஜிஎம் ஓகே, மூவி வந்து மேக்கிங் நல்லா இருக்குது, யாஷோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஸோ அவங்க ஹீரோயின்ஸ்க்கு அவங்க கொடுத்த பொசிஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அவங்க நிறையா கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம். நோ ஃபேமிலி ஆடியன்ஸு அவாய்ட் பண்ணாது. அவங்களுக்கான மூவி கிடையாது. ஃபேமிலி ஓரியன்ட், சென்டிமெண்ட், எமோஷன், லவ் ரொமான்ஸ் இந்த மூவி ப்ளஸ் வயலன்ஸ், இதை 3 தான் இந்த மூவியில் ஹைலைட்டு. டாக்ஸிக் வந்து செம்ம டாக்ஸிக்காக இருந்துச்சு. சரியான தூக்கம். ஒரு 3.25 மணி நேரம் கதை எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் எங்கேயோ முடியுது. அவங்களுக்கே குழப்பமாக தான் எடுத்திருக்காங்க. சுத்தமாக உட்கார முடியல 3.25 மணி நேரம். பிரபாஸ் எப்படி பேன் இந்தியாங்கிற புதகுலியில் விழுந்திருக்காரோ அதே மாதிரி யஷும் அதே புதகுலியில் விழுந்துட்டாரு. அவராக எந்திரிச்சு வந்தால் தான் உண்டு. இந்த படத்தை அவர் செலக்ட் பண்ணியிருக்க வேணாம், அந்த படமே எடுத்துருக்க வேணாம். யாராவது டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா காசு போனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா திருப்பி போய் தலைவலி மாத்திரைக்கு செலவு பண்ணணும். அதனால படத்தை தவிர்த்துறது நல்லது. கேரக்டர் பிரபாஸோட படத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். பேன் இந்தியா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, மியூசிக் நல்லா இருக்கும், விஷுவல்ஸ் நல்லா இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும். ஆனால் கதையே இருக்காது. அதனால தான் படம் ஓடலை. அதே மாதிரி டிப்பிக்கல் ஒரு பிரபாஸ் படம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. எந்த வித்தியாசமும் இல்லை. கதையே இல்லாதனால ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா இல்லை, படத்தில் எங்கேயும் நம்மளால கனெக்டும் ஆக முடியல. எதுவுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் அதான் சொல்கிறேனே, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, பிரம்மாண்டம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கதை வேணும்ல, அதுவே இல்லை. அதனால எங்கேயுமே நமக்கு கனெக்ட் ஆகலை. செக்ஷுவல் கண்டென்ட் நிறையா இருக்குது, வயலன்ஸ் நிறையா இருக்குது. இது 18+ சொல்லியிருக்காங்க, ஆனால் 60+ கூட அது கனெக்ட் ஆகாது படம். அதான் தனித்தனியாக நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் ஓவராலாக ஒரு கதையாக நல்லா இருந்தது. ஒருவேளை யஷோட எழுதுல தான் பிரச்சனையான்றது தெரியல.
கேஜிஎஃப் மாதிரி ஒரு எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் செட் ஆகல. -10. டாக்ஸி உண்மையை சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப படம் வந்து வேஸ்ட் தலைவா. எதிர்பார்த்து வந்தோன்னா எதிர்பார்ப்புலாம் சத்தியமாக உடச்சிட்டாங்க, கண்ணாடி உடைக்கிற மாதிரி உடச்சிட்டாங்க. சத்தியமாக படம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு படத்தில் சொல்ல போனால் ஒரு கதையே இல்லை. ஏதோ ஹீரோ இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, நயன்தாரா மேடம் இருக்காங்க, ஒரு கதையாக இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். கிளாமரா படம் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. கிளாமரு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அது இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு எல்லாம் பார்க்காத காட்ட போகிறோம், ஒன்றுமே கிடையாது. அதை காட்டி இவங்க கவரலாம், படத்தை ஓட்டலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் சத்தியமாக ஒர்க் அவுட்டே ஆகல. ஒரு கதையே இல்லை தலைவா. கதை இருந்தால் தானே நீங்கள் காட்டுற விஷயங்கள்லாம் எடுப்படும். எதுவுமே எடுப்படல, அதான் விஷயம். எல்லாம் மாசின் எல்லாமே நல்லா இருந்தது தலைவா. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டுமே படமாயிராது. படம் ஃபுல்லாக ஒரு 2.5 ஹவரும் ஓதா ஃபைட்டு ஓத்தா எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறான். ஒரு 1/2 hour படம் பொண்ணுங்களெல்லாம் போட்டு தள்ளுறான். ஹீரோவுக்கு இதே தான் வேலை. அப்படியே நியூடாக நிற்கிறாரு. ஹீரோ அப்படியே நியூடாக நிற்கிறதெல்லாம் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம லாங்குவேஜ் சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களுக்கு ஒர்க் அவுட்லாம் ஆகலாம். ஏன்னா நம்மளால சத்தியமாக உட்காந்து பார்க்க முடியல. என்னடா கன்றாவிவை அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சோம். அதோட ஒன்றுமே இல்லை தலைவா. தலைவா ஒரு ஹீரோனையே பார்க்க முடியல, 4 ஹீரோனையும் போட்டுட்டு அது ஹீரோவே பார்க்க முடியல தலைவா. அவனும் ஒரு இதை போட்டுன்னு ஒரு சூட்டை குடிச்சிங்கன்னு இதே தான் வேலை. ஒன்றுமே இல்லை தலைவா. ஒரு கதை இருந்தால் கொஞ்சம் ரசிக்கலாம். கேஜிஎஃப்லாம் பார்த்தோம்னா அம்மா சென்டிமெண்ட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா இருந்திருக்கும். இதில் ஒன்றுமே இல்லைன்றதான் ஒரு மைனஸாக. இதில் பிஜிஎம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. வேற ஒன்றுமே இல்லை. என் பையெல்லாம் கூட்டு வந்து என் பையனை ஒரு 6 வயசு பையன் தான். என் பையனுக்கு 6 வயசு தான் கூட்டு வந்து எப்பா வாப்பா ஒரு பயிற்சி கொண்டு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு கூட்டு போறேன்னா என் பையன் சத்தியமாக சொல்கிறேன் வந்து பார்த்தேன்னா என்னடா படம் என்ன தகப்பா அதெல்லாம் படம்னு சொல்லி திட்டிடுவான் என்ன. ஏன்னா கொஞ்சமாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் தலைவா. ரொம்ப வந்து ஒரு வல்கரா பண்ணாலும் கொஞ்சம் ஒரு கதை வயசாக கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும். ஒன்றுமே இல்லைன்றதான் வருத்தமாக இருந்துச்சு. நிறைய மிஸ்ஸிங், படமே மிஸ். எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. 4 வருஷம் நாங்கள் வந்து நான் பார்க்கலாம். தள்ளும் தலைவா கண்டிப்பாக கேஜிஎஃப் கலைஞர். ஏன்னா வேற ஜனநாயகன் பொடிசர் தானே. அள்ளிடுவார் குண்டா கத்திடுவார், கல்லா கத்திடுவார். கண்டிப்பாக ப்ரோ சீரியஸ் சீன்களை எல்லாம் உட்காந்து சிரிச்சு நிற்கிறானுங்க ப்ரோ. ஏன்னா எல்லாம் காமெடி சீரியஸாக இருக்கணும், எல்லாம் சீரியஸாக இருக்கணும், காமெடியாக இருக்குது. 4 வருஷம் இல்லை, இன்னும் 40 வருஷம் விட்டு வச்சாலும் 40 வருஷம் கழிச்சு என் பையனும் வந்து சிரிப்பான். ப்ரோ கேஜிஎஃப்க்கு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ பெங்களூர்ல வந்து பார்க்கலான்ட்டு இங்கே வந்தேன். அங்கே இருந்தால் கனடாவில் தான் பார்க்க முடியும். சரி நம்ம தமிழில் பார்க்கலாம். எனக்கு கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். சரி நம்ம கமலாவில் ஃபர்ஸ்ட் ஷோ போடலான்னு சொல்லிட்டு நைட்டு டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்தேன். டிக்கெட் புக் பண்ணி வந்ததில்ல, யாருன்னா பழி வாங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி அவனை அனுப்பி விடுங்க, இந்த படத்துக்கு அனுப்பி விடுங்க. நீங்கள் அவனை பழி வாங்க வேணாம், உள்ளே போய் உட்காந்து அவனே பழி வாங்கிக்குவானுங்க. அதான் ப்ரோ 4 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறாரு. படம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்டார்டிங் த ட்ரபிள் தான். அதுக்கப்புறம் பையன் பிக்கப் ஆகிடும்ட்டு கடைசி வரைக்கும் படம் பிக்கப் ஆகவே இல்லை. எல்லாருமே இருக்கிறாங்க. படம் எல்லாரையும் தூக்கி உள்ளே போடும் போதே ஒரு டவுட் இருந்துச்சு. சரி அப்பயும் பரவாயில்ல, அந்த டைரக்டர் ஏதோ அந்த ட்ரைலரு பாட்டு ஒரு ஹைப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஹைப்பு நம்பி வந்தது தான் செஞ்சுட்டாங்க மொத்தமாக. மியூசிக்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் அந்த பாட்டு வேணால் பார்க்கலாம். எத்தனை ஹீரோயின் இருக்கிறாங்கன்னு வேணால் வந்து பார்க்கலாம். நம்ம பசங்க குஜாலாக இருக்கிறானுங்கல்ல, அதுக்கு வேணால் வந்து பார்க்கலாம். பசங்க கூட ஜாலியாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு கொஞ்சம் டவுட் ப்ரோ. ஆடியன்ஸை பார்க்க முடியாதுன்ற நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட போயினுக்கிறீங்க ப்ரோ. டீசெண்டாக குடும்பத்தோட வீட்டில் சாப்பிட்டு வாங்க அந்த காசுக்கு. ஒன்றுமே இல்லை, சும்மா வந்து கண்ணினே இருக்கிறான். எதுக்கு நடக்கிறான், வெட்டுறான், குத்துறான். கதையே இல்லை. கதை ஆக்சுவலி என்ன கதைனே தெரியல இன்ன வரைக்கும். வேஸ்ட். ஹீரோ வரான் போடுறான் முடிச்சா முடிஞ்சிச்சு படம். எதுவுமே இல்லை ஆக்சுவலாக, ஒன்றுமே இல்லை. படமே இல்லை ஆக்சுவலாக, கதையே சொல்லலை. எல்லாமே ஒரு மாதிரி இதுவோ ஒரு மாதிரி எதோ பண்ணுறான். எதுக்கு இதை எடுத்தானே தெரியல. ஒரு மாதிரி நல்லா இல்லை. 300 கோடி தாண்டிட்டோம் ப்ரோ. தெலுங்குல பார்த்தா தான் உண்டு, தமிழ்ல எவனும் பார்க்க மாட்டான் படத்தை. கேஜிஎஃப் போல இதை கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற லெவலு. இது கொஞ்சம் கம்மி தான். கதையே இல்லை ப்ரோ படத்தில். ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, கதையே இல்லை. 18+ இருக்குது, அவ்வளோதான். படம் ஒர்த்து, ஆனால் ஃபேன்ஸுக்காக ஒர்த்து, மற்றபடி கதை இல்லை சுத்தமாக. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, செகண்ட் ஹாஃப் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ முடிச்சிட்டானுங்க. மியூசிக் குறைய சொல்ல முடியாது, வேற லெவலு. அவரும் எழுதியிருக்காரு, அதான் கொஞ்சம் கொளார எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. வச்சாரு ஓகே தான். கப்பிள்ஸாக வந்துருக்காங்களா, அவங்களாம் பார்க்கலாம், நல்லா ரசிக்கலாம். ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்கறதுக்கு, ஆனால் ஆக்ஷன் நல்லா இருக்கு. நம்ம பார்க்கலாம் ப்ரோ, நம்மளுக்காக ஏற்ற படம் தான், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். படத்தில் எதிர்பார்க்குறது நம்ம கேஜிஎஃப் மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்க கொடுத்தது வேற மாதிரி கொடுத்துட்டாங்க. கதை இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஜான்விக் படம்லாம் இருக்கு பாருங்க, கதையே இல்லாமல் பார்னு போகுமே அதே மாதிரி கொடுத்துட்டாங்க.
எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ. நான் அவரோட ஃபேன் ஓப்பனாக சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருந்துச்சு. பட் வந்து இன்னும் ஃபீமேல் இது நல்லா பண்ணியிருக்கலான்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் மியூசிக்லாம் நல்லா ஆக்டிங்லாம் டாப் லான்ச் தான். கேஜிஎஃப் லெவல் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இது டாக்ஸினால டாக்ஸிசிட்டி மாதிரி தான் இருக்குது இந்த படமே. ஒரு த்ரில்லரான ஃபீலிங் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபீமேல் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணும். படம் சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே நாங்கள் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே ஹாப்பி எண்டிங் அப்படி இல்லைன்னா பார்ட் 2க்கான எண்டிங் இருக்கும். இதில் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு எண்டிங்கு. அந்த பையன் இருக்கானா இல்லையா அப்படின்ற ஒரு எண்டிங் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பெரிய ஆக்ட்ரஸ் தான். அவங்களோட ஃப்ரேமை சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் ஹைலைட்டே. ஆனால் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த தாபி சூப்பராக இருந்துச்சு. கரெக்டு. 3.25 மணி நேரம்னா ஒரு சீன் கூட போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் அடுத்தது இல்லை, ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. கேஜிஎஃப் எதிர்பார்த்துட்டுலாம் நான் வேணாம்னு சொல்லலைங்க. கேஜிஎஃப் நடிச்ச யாஷ் அதுக்கு முன்னாடி நடிச்ச என்னென்ன படம் நடிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு பிரபாஸ் நமக்கு பாகுபலி நடிச்சிட்டாருன்னு அதே பாகுபலி செட்டப்ல எதிர்பார்க்க கூடாது. விஜய்க்கும் அதான், அஜித்துக்கும் அதான். ஏன் ஒரு நல்ல நடிகர் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல படம் நடிச்சிருக்காரு, சரி இந்த படமும் நல்லா நடிச்சிருப்பாருன்ற நம்பிக்கையில தான் மக்கள் வருவாங்களே தவிர இது கேஜிஎஃப் மாதிரி இருக்கும், இது பாகுபலி மாதிரி இருக்கும், இது பிகில் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க. புரியுதுங்களா? படம் நல்லா இருக்குன்னு நம்பி வருவோம். படம் நல்லா இல்லைன்னா அந்த மாதிரி ஆதங்கத்தை கொட்டுவோம். படம் நல்லா இல்லைனாலும் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. மேக்சிமம் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பரவாயில்லங்க ஒரு வாட்டி பார்த்துலான்னு சொல்லுவேன். இந்த படத்தை காரி துப்புறது காரணம் இது படமே இல்லை. இந்த படம்ல ரிலீஸே ஆகிருக்கூடாது. எதுவுமே இந்த படமே ரிலீஸ் ஆகிருக்கூடாதுன்னு சொல்றேன்ல, அந்த அளவு மோசமா இருந்ததுங்க படம். இது படமே இல்லைங்க. சீரியஸா ஒரு 1.5 மணி நேரம் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் சீன் மட்டும் வருது. அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம். சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. இந்த மாதிரி படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண விடுறீங்க? மற்ற ஒரு சின்ன பிளட் வயலன்ஸ் இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஒரு கூலி படத்துக்கு ஏ சர்டிபிகேட், ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட், இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட்னா அப்போ ஏ சர்டிபிகேட் உண்டான மதிப்பே இல்லையே. எவன் வேணாலும் எப்படி வேணாலும் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலான் இருக்கு. ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. இந்த மாதிரி படமே ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன் கழுத்து அறுத்து வச்சிருக்காங்க? 3.25 மணி நேரம் எதுக்குன்னே தெரியலங்க. ஒரு 1.5 மணி நேரம் போட்டு அடிக்கிறாரு. 1.5 மணி நேரம் அடல்ட் கண்டென்ட் சீன். இது பச்சையா சொல்ல முடியல, அந்த அளவு மோசமா இருக்கு. என்னங்க அடுத்து கேஜிஎஃப் 3 அனௌன்ஸ் பண்ணா எல்லாரும் போய் பார்க்க தான் போறாங்க. அதை நான் சொல்ல வரல. இந்த மாதிரி படம் நடிக்க கூடாது, இந்த மாதிரி படம் எடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இதை வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டர் எடுத்திருக்காங்க. இதை ஒரு மேல் டைரக்டர் எடுத்திருந்தா எல்லாரும் காரி துப்பிருப்பாங்கல்ல. அது ஒரு ஃபீமேல் டைரக்டர்னா வேறையா? யாருமே இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுங்க. எப்படி எடுக்கிறீங்க இந்த மாதிரி படத்தை? அதுவே தப்பு தான். எல்லாருமே பார்ப்பாங்க. கேஜிஎஃப் மாதிரி படம், பாகுபலி படம் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. இது ஃபேமிலின்னு இல்லை, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ ஒரு ஒய்ஃபையோ கூட கூட்டு போக முடியாது. அந்த அளவு மோசமான ஒரு படம். ப்ரோ படம் சுமாராக தான் ப்ரோ இருக்கு. படம் கனெக்ட் ஆகலை ப்ரோ. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருப்போம், அந்த விஷயம் கனெக்ட் ஆகலை. இன்னொன்று எதுக்கடா இந்த ஸ்டோரி இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, வேணா அதை எதிர்பார்த்துட்டு வர சொல்லுங்க, அவ்வளோதான். அதுவும் தேவையில்லை. ரொம்ப இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஹீரோவாக இருக்கும்போது இந்த படம் பண்ண தேவையில்லை. ஐ மீன் இந்த சீன்லாம் தேவையில்லை. சீன் அவாய்ட் பண்ணிக்கலாம். மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா சீன் தேவையில்லை. படம் ஒரு கதையை எடுத்திருக்காங்க, அந்த கதை சூட் ஆகலை. கதை ஸ்லோவாக இருக்குது. ஸ்பேஸ்லாம் நல்லாவே இருக்குது. ரொம்ப லேக் இருக்குது. ரொம்ப போர் அடிச்சுது. எப்படா முடியுங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னங்க விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஸ்டோரி சொதப்பிருச்சு. மியூசிக் ஓகேவா இருக்குது. அது மேக்கிங் நல்லா இருக்குங்க பிரதர். மற்றபடி ஓவராலாக நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருவோம், அது அடி வாங்கிருச்சு. ப்ரோ கேஜிஎஃப்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது ப்ரோ. கேஜிஎஃப் சத்தியமாக கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இந்த படத்தை பார்க்க வேணாம். ஏதோ ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க, படம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்குன்னு வந்து பார்க்குறவங்களுக்கு மேபி படம் நல்லா இருக்குன்னு தோணலாம். மேக்ஸிமம் எஃப்டிஎஃப்எஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்போம். அது சுத்தமாக இல்லை.